ஒன்று கொரிந்தியர் 14. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். மறு பாஷைக்காரரானாலும் மறு உதடுகளானாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன். ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும்போது கல்லாதவர்களாவது அவிவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறதுண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் அல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசக்கடவன். தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாயிருக்குமே. தேவ வசனம் உங்களிடத்திலிருந்தா புறப்பட்டது, அது உங்களிடத்திற்கு மாத்திரமா வந்தது. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகளில் கர்த்தருடைய கற்பனை என்னவென்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். ஒருவன் அறியாதவனாயிருந்தால் அவன் அறியாதவனாய் இருக்கட்டும். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். சகலமும் நல்ல ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறதான் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்கை நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அந்நிய பாஷைகளை பற்றி நாங்கள் இதிலே கற்றுக்கொண்டோம். கர்த்தாவே, இதன்படி நடக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே, அநேக இக்கட்டுகளுக்கும் போராட்டங்களுக்கும் நிந்தைகள் அவமானங்களுக்கும் பொல்லாத ஆவியின் கிரியைகளுக்கும் முன்னோருடைய
குடும்பங்களுடைய சாப கட்டுகளுக்கும் கத்தாவே நீர் ஒவ்வொருவரையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். குடும்பங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறதான சகலவிதமான போராட்டங்களும் பாடுகளும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தர் சந்தித்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படட்டும். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கத்தரே பலப்படுத்தும். நீரே ஆளுகை செய்யும் பொறுப்பு எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, கடன்பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கடன்பார கட்டுகளிலிருந்து கத்தர் விடுதலை தாரும். ஆண்டவரே, அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவங்க கையின் பிரயாசத்தை கத்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வீண் செலவுகளுக்கும் வீண் பிரயாணங்களுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கத்தர் விடுதலையாக்கும். ஆண்டவரே அப்பா, நீரே அதிசயத்தின் தேவன், ஒரு ஆத்துமாக்களும் விரும்பிய போது உம்முடைய சித்தமல்ல கத்தாவே. ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவில் நாங்கள் இன்னும் வளர கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். நீதியின் வளகரத்தால் தாங்கி வழி நடத்தும். குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள் யாவும் கத்தர் மன்னித்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்துவீராக. நீ நீதியின் தேவன், எங்களை ஆச்சரியமாய் வழி நடத்துகிறவர். இம்மட்டும் பாதுகாத்த எபினேசரை இனிமேலும் நீர் எங்களுக்கு பாதுகாத்து வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.